Okay, now a புது lesson start பண்ண போறோம், that is semiconductors. So we can write these are materials used to design devices which control flow of charge. So this is a very important point. Control flow of charge particle inside the material. Charge particles inside the material. ஓகே, முதல் வந்து செமிகண்டக்டர்னு ஒரு தனியாக லெசன் நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, செமிகண்டக்டர்னால மட்டும்தான், இந்த மெட்டீரியலால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சார்ஜ் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால தான் நம்ம செப்பரேட்டாக வந்து செமிகண்டக்டர்னே ஒரு லெசனை வந்து தனியாக படிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட், மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் and gadgets are based on semiconductor devices. So நம்ம எடுக்கக்கூடிய most of the gadgets, for example ஒரு செல்ஃபோனாக இருக்கட்டும், இல்லை டிவியாக இருக்கட்டும், இல்லை ரேடியோவாக இருக்கட்டும், எது எடுத்தாலுமே அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு செமிகண்டக்டர் சிப் தான் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ எல்லா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸும் செமிகண்டக்டர் டிவைசஸ் தான் இருக்கும். நம்ம நார்மலாக பார்த்துப்போம், ஒரு லேப்டாப் பார்த்துக்கிட்டோம், லேப்டாப்போட மதர் போர்டு பார்த்தோன்னா க்ரீன் கலரில் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து செமிகண்டக்டர். யூஸ்வலாக நம்ம செமிகண்டக்டர்ஸை யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னா ஜெர்மானியம் யூஸ் பண்ணுவோம், இல்லை சிலிகான்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ட் we are going to classify the material. அதாவது ஒரு எத்தனை டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது அப்படின்றத கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ we know already 3 types of materials இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்பர் 1 we call that as a conductor அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்பர் 2 இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 3 செமிகண்டக்டர் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ மொத்தம் 3 டைப் ஆஃப் மெட்டீரியல், கண்டக்டர், இன்சுலேட்டர், செமிகண்டக்டர். நம்ம யூஸ்வலாக வாட் வி ஸ்டடிட் இன் த earlier classes, கண்டக்டர் அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், இட் வில் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், ஹீட்டாக இருக்கட்டும். ஓகே, இன்சுலேட்டர் அப்படின்னா என்னென்னு படிச்சிருக்கோம். இன்சுலேட்டர் அப்படின்னா do not conduct any electricity, அப்படின்றத படிச்சிருக்கோம். செமிகண்டக்டர்ஸ் என்ன படிச்சிருக்கோம், we studied that is partially conduct electricity. அதாவது செமிகண்டக்டர் partially conduct electricity அப்படின்றத படிச்சிருப்போம். கண்டக்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் மெட்டல்னு சொல்லலாம், இன்சுலேட்டருக்கு வுட்டுன்னு சொல்லலாம், செமிகண்டக்டருக்கு as I said ஜெர்மன் பீரியாடிக் டேபிளில் இன்பிட்வீனில் வர்றது எல்லாமே வந்து செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு ரீசன் தெரியணும் இல்லையா, ஏன் கண்டக்ட் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது, ஏன் இன்சுலேட்டர் கண்டக்ட் பண்ணலை, ஏன் செமிகண்டக்டர் வந்து பாதியில் கண்டக்ட் பண்ணுது அப்படின்ற ரீசன் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அது தெரியணும் அப்படின்னா நம்ம ஒரு ஆட்டமுடைய ஸ்ட்ரக்சரை பார்க்கணும். ஓகே, ஸோ ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் டு எக்ஸ்பிளைன் ஒய் கண்டக்டர் இஸ் கண்டக்டிங், ஒய் இன்சுலேட்டர் இஸ் நாட் கண்டக்டிங், ஒய் செமிகண்டக்டர் இஸ் பார்ஷியலி கண்டக்டிங். சரி, ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். ஓகே, இங்கே ஒரு ஆர்பிட் இருக்கும், அந்த ஆர்பிட்டில் என்ன இருக்கும், எலக்ட்ரான் வந்து ரெவால்வ் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ நான் வந்து ஒரு லித்தியம் அப்படின்னு ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறேன். லித்தியமோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோ, லித்தியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 3 அப்படின்னு தெரியும். ஸோ 3 அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது நம்ம லோவர் கிளாஸஸில் படிச்சிருப்போம் கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல்னு. கே ஷெல் எவ்வளோ எலக்ட்ரான் ஆக்குபை பண்ணியிருக்கோம், 2 எலக்ட்ரான். அடுத்தது எல் ஷெல் எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்கோம், 8 எலக்ட்ரான்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ லித்தியம்னா ஒரு அட்டாமிக் நம்பர் 3. ஸோ அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், இது வந்து ஃபில் ஆயிரும். அடுத்து ஒரு ஆர்பிட் வரும், இந்த ஆர்பிட்டில் மீதி இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் வந்து இருக்கும், கரெக்டா. ஸோ இந்த அவுட்டர் மோஸ்ட், இப்போது இந்த லித்தியம்க்கு இதுதான் என்னென்னு சொல்லுவோம், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இல்லையா. ஸோ இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா we can write this அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட், அதாவது எலக்ட்ரான் இருக்கக்கூடிய கடைசி ஆர்பிட் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த outermost orbit தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா valence shell or we can also call it as a valence band அப்படின்னு சொல்லுவோம். valence shell or valence band. ஓகே, ஸோ இந்த outermost இது எல்லாமே வந்து எலக்ட்ரான், இந்த சென்டரில் இருக்கிறது வந்து என்னது பாசிட்டிவ்லி சார்ஜ், தட் இஸ் நியூக்ளியஸ். இப்போது இந்த outermost ஆர்பிட்டுக்கு அப்புறம் எந்த எலக்ட்ரானும் இருக்காது லித்தியமில். ஓகே, ஏன்னா லித்தியமோட அட்டாமிக் நம்பர் 3 புரோட்டான் இருக்கும், 3 எலக்ட்ரான் இருக்கும், அவ்வளோதான். இப்போ நான் இன்னொரு ஆர்பிட் வந்து இப்படி ட்ரா பண்ணுறேன். drawing one more orbit like this. ஓகே, ஸோ இந்த பேண்ட் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வேலன்ஸ் பேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கப்புறம் ஒரு ஆர்பிட் சொல்கிறோம், அந்த ஆர்பிட்டில் இப்போ இனிஷியலாக இந்த எலக்ட்ரானும் இல்லையா, இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஆர்பிட் வேலன்ஸ் பேண்டுனும், அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வந்து பேண்ட் என்னன்னு சொல்கிறோம், கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் எப்படி வந்து கண்டக்டர் வந்து கண்டக்ட் பண்ணுது அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் there would be a gap. கரெக்ட். ஸோ இப்போ பார்த்தோன்னா என்ன இருக்கு, there would be a gap. இந்த கேப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we call this gap as energy gap அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், இந்த கேப்பை we called as a energy gap. ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் எனர்ஜி கேப் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கண்டக்டருக்கு ஒரு எனர்ஜி கேப் இருக்கும், இன்சுலேட்டருக்கு ஒரு எனர்ஜி கேப் இருக்கும், செமிகண்டக்டருக்கு ஒரு எனர்ஜி கேப் இருக்கும். இந்த எனர்ஜி கேப் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதில் வந்து என்ன இருக்கும்னா அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஈஸியாக கண்டக்ஷன் நடக்கும். எனர்ஜி கேப் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதில் வந்து கண்டக்ஷன் நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கண்டக்டரே எடுத்துக்கலாமே. ஓகே, ஒரு கண்டக்டர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கண்டக்டரில் ஐம் கோயிங் டு சே 2 types of பேண்டுன்னு இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஒன்று என்னன்னு சொல்கிறோம், கண்டக்ஷன் பேண்ட், இன்னொன்று வேலன்ஸ் பேண்ட். ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு ட்ரா, சே there are 2 types of bands. இந்த காம்பினேஷன் வந்து நான் என்னென்னு சொல்ல போகிறேன் அப்படின்னா கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்னு சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு காம்பினேஷனை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு சே அகெயின் ஐம் ட்ராயிங் ஒன் மோர் பேண்ட் லைக் திஸ். இதை நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா வேலன்ஸ் பேண்ட் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா இந்த வேலன்ஸ் பேண்டில் எலக்ட்ரான் இருக்கும், ஏற்கனவே எலக்ட்ரான் இருக்கும். பட் இந்த வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் ஓவர்லேப் ஆகிருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணிடும், ஈஸியாக வேலன்ஸ் பேண்ட் கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடும் வித்தவுட் நீட் ஆஃப் எனி எனர்ஜி. ஓகே, ஒரு எலக்ட்ரான் வந்து கண்டக்ஷன் பேண்டில் இருக்குது அப்படின்னா அந்த எலக்ட்ரானை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து வேலன்ஸ் பேண்டில் இருந்து அது ஃப்ரீ எலக்ட்ரான் கிடையாது. அதே எலக்ட்ரான் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுச்சுட்டு அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃப்ரீ எலக்ட்ரான். we can write when electron in conduction band is called free electron. ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரானால தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கேன் சே ஃப்ரீ எலக்ட்ரான். ஓகே, flow we can write like this, flow of free electron produces current அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிரும், எனர்ஜி கேப் வந்து கண்டக்டருக்கு வந்து எவ்வளோனா எனர்ஜி கேப் that we can say delta Eg would be equal to 0. It means without need of any energy electron would be excited from valence band to conduction band. ஸோ இந்த ரீசன்னால தான் என்ன பண்ணுது, கண்டக்டர் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது. ஏன்னா ஒரு எனர்ஜி கேப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் உள்ள கேப். நெக்ஸ்ட் இப்போ இன்சுலேட்டர் எடுத்தோம் அப்படின்னா சேம் திங். இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது திஸ் ஒன் வி கால்ட் அஸ் அ வேலன்ஸ் பேண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வேலன்ஸ் பேண்ட், இது கண்டக்ஷன் பேண்ட். இஃப் யூ சி வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் உள்ள எனர்ஜி கேப் வந்து இதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா greater than 5 electron volt. அதாவது greater than 5 electron voltனா இட்ஸ் அ வெரி ஹை எனர்ஜி. ஓகே, ஸோ அப்போ இங்கே எலக்ட்ரான் இருக்கும்போது ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேலன்ஸ் பேண்டில் இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு இந்த எலக்ட்ரானை எக்ஸைட் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு சப்ளை தி 5 electron volt ஆஃப் எனர்ஜி நான் சப்ளை பண்ணுறோம். பட் ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள் டு சப்ளை 5 இட் இஸ் பாசிபிள், பட் நம்மளுக்கு வந்து ஒரு எஃபிஷியன்சி இருக்காது. ஸோ அதிகமான எனர்ஜி கொடுத்து தான் நம்மளை என்ன பண்ண முடியும், வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எலக்ட்ரானை ஜம்ப் பண்ண வைக்க முடியும். அதனால இன்சுலேட்டரில் வந்து நார்மல் டெம்பரேச்சர்லையோ இல்லை ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் என்ன பண்ண முடியாது, கண்டக்டே பண்ண வைக்க முடியாது. ஒரு லெபார்ட்டரியில் வேணால் இதை நம்ம என்ன பண்ண வைக்கலாம், கண்டக்ட் பண்ண வைக்க ட்ரை பண்ணலாம்.
ஓகே. ஸோ இதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லாததுனால, ஓகே, இதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லாததுனால என்ன பண்ண முடியாது, இன்சுலேட்டரால் கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இதில் எனர்ஜி கேப் வந்து greater than 5 எலக்ட்ரான் வோல்ட்னால இட் does not able to conduct the electricity. Then if you take the semiconductor, then semiconductor எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓகே, இது வந்து we can say conduction band. Next we can draw the valence band. ஸோ இது வந்து valence band and electron வந்து conduction bandல இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். Now if you see the energy gap between the valence band and the conduction band, இங்கே வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, the delta energy gap would be lesser than 2 electron volt. ஓகே, அதாவது 2 எலக்ட்ரான் வோல்ட்டை விட கம்மி. ஸோ அப்போ இந்த கேஸில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, at normal room temperature itself, at normal room temperature, heat தான் வந்து எனர்ஜின்னு நம்ம சொல்கிறோம். at normal room temperature itself என்ன ஆகும், electron starts to jump from valence band to conduction band. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, செமிகண்டக்டர்ஸில் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் எலக்ட்ரான் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிடும், வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு ஜம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆனால் இதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி கம்பேர் டு இன்சுலேட்டர். ஓகே. ஸோ இதில் அதிகமான ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது வந்து எலக்ட்ரிசிட்டியாக ஃப்ளூயண்ட்டாக வந்து லைக் அ வாட்டர் மாதிரி என்ன பண்ணுது, கண்டினியூஸாக சப்ளை பண்ணுது. இது வந்து அப்படி கிடையாது, வெரி ஃபியூ நம்பர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இதால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கண்டினியூஸாக சப்ளை பண்ண முடியாது. தட்ஸ் வை இட் இஸ் வெரி பார்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நவ் ஐ ஹோப் நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் வை conductor is fully conducting, why insulator is not conducting, why semiconductor is partially conducting. So this is the reason behind the partial conduction of the semiconductors.